பொங்கல் பண்டிகைக்காக சொந்த ஊருக்கு செல்லும் பொதுமக்களால் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் ரயிலில் படிக்கட்டில் தொங்கியபடி நிற்கும் பெண்கள் முண்டியடித்து ஏறுகின்றனர். கூட்டத்தில் பெண் ஒருவர் ஏற முடியாமல் சிக்கிக் கொண்டதால் ரயில்வே பாதுகாப்பு படையினர் லேசான தடியடி நடத்தி பெண்ணை மீட்டனர். இது தொடர்பான தகவல்களை தருகிறார் எமது செய்தியாளர் கதிரவன். அவரிடம் பேசலாம். வணக்கம் கதிரவன், என்ன நடந்தது? விவரங்களை பதிவு செய்யுங்க. பொங்கல் விடுமுறையை தொடர் விடுமுறை காரணமாக வெளியூர் மற்றும் வெளி மாவட்டங்கள் வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய பயணிகள் சென்ட்ரல் ரயில் நிலையத்தில் குவிந்திருக்கிறார்கள். குறிப்பா வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய ரயில்களான ஹவுரா விரைவு ரயில் மற்றும் மைசூர் விரைவு ரயில் ஆகிய இரண்டு ரயில்களும் நடைமேடை 4 மற்றும் 3 நின்று கொண்டிருக்கிறது. இந்த இரண்டு ரயில் நடைமேடைகளுமே பொதுமக்கள் நடந்து செல்ல முடியாத அளவுக்கு மக்கள் கூட்டங்கள் நிறைந்திருக்கின்றன. குறிப்பா ஹவுரா விரைவு ரயிலானது வந்து நின்றவுடன் அதிலிருந்து பயணித்த பயணிகள் அதிலிருந்து கீழே இறங்குவதற்கு முன்பாகவே அங்கு ஏற்கனவே காத்திருந்த சொந்த மாநிலத்தில் காத்திருந்த பயணிகள் முன்பதிவு செய்யப்படாத பெட்டிகளை ஏற முயன்றிருக்கிறார்கள். அப்போது உள்ளே ஒரு பெண் பயணி சிக்கிக்கொண்டு கூட்ட நெரிசல சிக்கிக்கொண்டு கத்தி கூச்சலிட்டார். உடனடியாக அங்கு பாதுகாப்பு நின்ற ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் அங்கு அந்த ரயில் பெட்டியின் முன்பாக ஏறுவதற்காக நின்றிருந்த பயணிகள் மீது லேசான ஒரு தடியடி நடத்தி அந்த கூட்டத்தை கலைத்தார்கள். அதன் பின்பாக தான் அந்த பயணி அதிலிருந்து இறங்க முடிந்த சூழ்நிலை ஏற்பட்டது. அதே போலதான் தற்பொழுதும் இந்த நடைமேடைகள் 4 மற்றும் 3 இரண்டு நடைமேடைகளிலுமே பொதுமக்கள் நடக்க முடியாத அளவுக்கு கூட்டமானது இருக்கிறது. பயணிகள் இறங்கி வெளியே வர முடியாத, தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு வெளியே வர முடியாத நிலையில் தான் தற்போது கூட்டமானது இருக்கிறது. ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் தற்போது அவர்களை சீர் செய்யக்கூடிய பணிகளில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இரண்டுமே வெளி மாநிலத்தில் செல்லக்கூடிய ரயில்கள் என்பதனால அதிக அளவிலான மக்கள் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய நிலை காணப்படுகிறது. பயணிகளை தங்களது உடைமைகளை எடுத்துக்கொண்டு கீழே இறங்க முடியாத அளவுக்கு இங்கிருந்து செல்லக்கூடிய பயணிகள் இங்கு காத்திருக்கக்கூடிய ஒரு நிலைதான் இருக்கிறது. அதே போல மைசூர் செல்லக்கூடிய இந்த ரயிலிலுமே அதே போன்ற ஒரு கட்டுக்கடங்காத கூட்டம் தான் தற்போது இங்கே காணப்படுகிறது. பல இடங்கள்ல இறங்கக்கூடிய பயணிகளுக்கும் ஏறக்கூடிய பயணிகளுக்குமே ரயில் ஏறக்கூடிய பயணிகளுக்குமே தள்ளும் முள்ளு வாக்குவாதங்கள் ஏற்பட்ட ஒரு நிலை காணப்பட்டது. மூட்டைகள் உடைமைகளை எடுத்துக்கொண்டு அவர்கள் செல்லக்கூடிய நிலை இருப்பதனால தொடர்ந்து இங்கு கட்டுக்கடங்காத கூட்டம் இருக்கக்கூடிய நிலையில தற்போது ரயில்வே பாதுகாப்பு படை வீரர்கள் அவர்களை சரி செய்யக்கூடிய பணிகளை ஈடுபட்டு மக்கள் கூட்டம் தற்போது கொஞ்சம் சற்று சீராகக்கூடிய நிலைதான் தற்போது ஏற்பட்டிருக்கிறது. அதிக அளவிலான கூட்டங்கள் காணப்படக்கூடிய நிலையில கூடுதல் பெட்டிகள், அதாவது அன்ரிசர்வ்டு என்ற பெட்டிகள், கூடுதல் பெட்டிகள் கொடுக்கப்பட வேண்டும். கூடுதலாக ரயில்களை இயக்கப்பட வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை இந்த பயணிகள் வைத்திருக்கிறார்கள்.